ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலையை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கண்ணுபட போதையா கன்னிராசி நேர்களே, பார்த்து இருங்கய்யா கன்னிராசி நேர்களே. கன்னிராசி நேர்களுக்கு கண்ணு படுது. சனி பகவானுடைய பார்வை இருக்குது, 7ஆம் பார்வையும் இருக்குது. ராகு 6ஆம் பார்வையால் பார்க்குறாரு. ராகுக்கும் பார்வை இருக்குது, சில பேர் இல்லைம்பாங்க. ராகுக்கு 3, 6 பார்வை இருக்குது. அதுபோக கேதுவையும் தொடர்பு கொள்வார். அவர் தன்னுக்கு 7ஆம் இடத்துல இருக்க கிரகங்களையும் தொடர்பு கொள்வார். ஸோ சனி பகவான் மீனத்திலிருந்து கன்னியை பார்க்குறாரு. ராகு கும்பத்திலிருந்து கன்னியை பார்க்குறாரு. ஸோ 2 பாவகிரகங்களுடைய பார்வை இருக்குது. இப்போ இந்த வீடியோ பதிவில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோ எப்படி நடந்துக்கோங்க. நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. நீங்கள் கன்னி ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உத்திரமாக இருந்தாலும் சரி, அஸ்தமாக இருந்தாலும் சரி, சித்திரை இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ, கேது திசையோ, வயசான காலத்தில் சுக்கிர திசையோ, புதன் திசையோ, சரியா? சுக்கிர திசைக்கு அடுத்து சூரிய திசை வரும். ரைட்டு, எப்படியோ போட்டோம். எந்த திசை நடந்தாலும் சரி. இப்போ கண்ணுக்கு ராசிக்கு திருஷ்டி இருக்குது, சரியா? அப்போ அந்த திருஷ்டியிலேருந்து வெளியே வரணும். இதுக்கு கிரக நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு காரியம் நடக்கணும். திருஷ்டி இருந்தாலே காரிய தடங்கள் இருக்கும், காரிய விக்னம் இருக்கும். காரிய விக்கணும்னா என்ன? அன்றைக்கி நடக்கிற காரியம் அன்றைக்கி நடக்காது. அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நம்மளும் ஜாதகத்தை பார்க்குறோம், ராசி பலன் கேட்குறோம். அந்நேரத்துக்கு என்ன சாமியை கும்பிடலாம், அந்தந்த வாரத்துக்கு என்ன சாமியை கும்பிடாலும் எல்லோரும் சொல்கிறாங்க. நானே சொல்லுவேன் போது ஜோடியத்தில், இந்த நேரத்துக்கு இந்த சாமியை கும்பிடுங்கன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லோரும் சாமி கும்பிடுறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கன்னிராசியில் இருக்கிற அனைவரும் சாமி கும்பிடுறீங்க. உங்கள் குலசாமியை கும்பிடுவீங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க, காவல் தெய்வத்தை கும்பிடுவீங்க, வீட்டில் சாமியை கும்பிடுவீங்க, இல்லைன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பாடு சோழி இருந்தாலுமே அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரீங்க, வீட்லேயும் கும்பிடுறீங்க. நல்லது தான், அதை நான் லைக் பண்ணுறேன், சரியா? மற்றவங்க நம்மளை லைக் பண்ணணும்னா நம்ம இயல்பாக இருக்கணும், குடும்பத்துக்கு இணக்கமாக இருக்கணும், சில ஆச்சார அனுசாச காரியங்களை செய்யணும். அப்போ தான் மற்றவங்களுடைய விருப்பு நம்மக்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் கன்னிராசி நேயர்களும் போதி ஜோடியத்தை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். நிறைய தகவல் சொல்லுவேன் நான், ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு தகவல் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கைக்கு அது பயன்படும், சரியா? இதுபடி கேட்டு நீங்கள் நடந்தாலே உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும். உங்கள் வியாதிக்கு ஒரு மருந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அது இந்த மருந்துன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற அந்த பலன்களில் கண்டிப்பாக அதில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது டக்குன்னு அந்த இது ஆயிரும், சரியாயிரும். அந்த முறிவு வந்துடும், அந்த நோய் முறிஞ்சிடும், உங்களை விட்டு போயிடும், நல்ல விதமாக பார்க்கப்படும். நோயினா நான் உடல் நோயை சொல்லலை, மனநோய், உடல் நோய், வேறு எந்த நோயாக இருந்தாலும் சரி, பிணி, பீடை, கடன் தொந்தரவு, மற்ற எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி. தனி மனிதனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதை ஒன்றுனா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது சார் அப்படி பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி தேதி 22/5/2025, வைகாசி 8, வியாழக்கிழமை, குருவாரம். குரு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன், ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு. ராகு ராசியை பார்க்குறாரு, சனி பகவானும் ராசியை பார்க்குறாரு. சுக்கிரன் பார்வை கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் இயல்பாக இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மே 31 வரைக்கும். மே 31க்கு மேலே சனி ராகு பார்வை ராசிக்கு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேருவார், சிறப்பு தான். 11ஆம் இடத்துக்கு வருது, சிறப்பு தான். 12ஆம் இடத்துக்கு வருது, சிறப்பு தான். ஸோ ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கனால மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க. அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், பரவாயில்ல. அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். அயல் தேச அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே ஆதாயமாக இருக்கும். சொல்லுவாங்கள்ல, ஆதாயத்துக்காக ஆட்டை கூட கட்டி அழகலாம் அப்படிம்பாங்க. ஆதாயம் இருக்கும், எந்த வேலை பார்த்தாலும் சரி ஆதாயம் இருக்கும். ஏன்னா 12 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கனால எந்த அளவுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், சரியா? ஆரிய குத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தின் மேலே கண்ணு வைடா தாண்டவ கோணே, உள்ளே பகவையோட தாண்டவ கோணே, காசுக்கு உதட்டில் உறவாடடா தாண்டவ கோணேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் காசுக்காக பணத்துக்காக ஒரு ஆட்டமாக ஆடுவீங்க, பாட்டும் பாடுவீங்க, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்லிக்கிட்டு எப்படியோ பணத்தை சேர்க்கறதுல கெட்டிக்காரனாக இருப்பீங்க, சரியா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேருன்னு சொன்ன மாதிரி பல இடங்கள் ஓடி ஆடி விளையாண்டு நல்ல பணத்தை சேர்ப்பீங்க. அதை சூரியன் செய்வார். செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, சரியா? 24/7 வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. செவ்வாயை பற்றி கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடம் வந்தாலுமே சிம்மத்தில் தான் இருப்பார், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் தான் அவங்க கிரக நிலைகள் இருக்குது. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, இருக்கட்டும். கேதுவும் சனி பகவானை பார்க்குறாரு, குருவையும் பார்க்குறாரு. கேதுவுக்கும் பார்வை இருக்குது, 3ஆம் பார்வை 6ஆம் பார்வையால்
குரு சனியை பார்க்குறாரு. ரைட்டு. இந்த அமைப்பில் வந்து இப்போ கன்னி ராசிக்கு இருக்குது. கன்னி ராசிக்கு இப்போதைக்கு வந்து ரொம்ப வீக்கான இடம் எதுனா ராசி தான். ராசியும் 7ஆம் இடம் தான் ரொம்ப வீக்காக இருக்குது ராசிக்கு. சரியா, ராசி வீக்காக இருக்குது, அதான் திருஷ்டின்னு சொன்னேன். ஸோ ராசி திருஷ்டி படுறதுனால சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடமும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. 7ஆம் இடம் வீக்காக இருக்கிறதுனால என்னென்னா, கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, இதிலெல்லாம் சில பிரச்சனைகள் எதிர்பாராமல் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில காரியங்களை செய்யணும். அந்த காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்களாக பார்த்து தான் செய்யணும். யாரும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கோங்க. சரியா நேயர்களே? அது வந்து என்ன சார் அப்படின்னா, தனி மனிதனுக்கு இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. நீங்கள் உண்மையிலே நம்பினீங்கன்னா 100க்கு 100 நடக்கும். நம்பி இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா 100க்கு 100 நடக்கும். நான் எதையும் திணிக்கல, பரம்பரையாக வர்றதான் சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள், ஆண்டவர்கள், சான்றவர்கள் செஞ்சது தான். சகுன சாஸ்திரம், சகுனம் பார்த்து சில காரியங்களை பண்ணுங்கள். ஏன்னா ராசிக்கு வந்து கண் திருஷ்டி இருக்குது, பாபகரங்கள் பார்வை இருக்கிறதுனால தினந்தோறும் நீங்கள் விட்டு வெளியே போகும்போது, காரியங்கள் செய்யும்போது சகுனத்தை பாருங்கள். இது வந்து இதை பார்க்கறதுக்கு சில வயது வரம்பு இருக்குது. கொஞ்சம் வயசுக்காரங்க அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இதை தகவலை வச்சுக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரியா? இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். அன்றைக்கி தேதிக்கு அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகும். இப்படி நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு தேதிக்கு நல்லபடியாக பொழுது போச்சுன்னா அதை குமுலேட் பண்ணோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு நல்லபடியாக நல்ல காரியம் நடக்கும். அன்றைக்கி நல்லா இருக்குது சார், நான் அன்றைக்கி நடத்துகிற பாடத்தை அன்றைக்கே படிச்சிடுறேன், நல்ல விஷயம் தானே. பரிச்சை அன்றைக்கி ஒட்டுமொத்தமாக படிக்க வேண்டாம். அன்றைக்கி நடக்கிற பாடத்தை அன்றைக்கே படிச்சிடுறேன், அன்றைக்கி நான் அசைன்மெண்ட்லாம் முடிச்சிடுறேன்னா நல்ல விஷயம் தானே. அது மாதிரி தான் அன்றைக்கி நடக்கிற காரியங்கள் அன்றைக்கி நல்லபடியாக நடக்கணும்னா சகுனம் பார்க்க வேண்டும். சகுன சாஸ்திரம்னு இருக்குது வேத ஜோதிடத்தில். அந்த சகுனத்தின்படி பார்த்தோம்னா, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, நாட்டை ஆளை போனாலும் சரி, நாட்டை காக்க போனாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வர அனைவருக்கும் இது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. சில பேர் வெளிப்படையாகவே காட்டிக்கிடுவாங்க. ஸோ யார் எப்படி இருந்தாலும் சரி, இது வந்து முக்கியமான அமைப்பு. நமக்கு வந்து காரியம்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் கிடையாது. ஸோ என்ன காரியம்னு அதை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள் நேயர்களே, போதி ஜோதிடத்தை லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நேயர்கள் அனைவரும் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய தகவல்கள் சொல்கிறேன். சரியா? ரைட்டு. இப்போ சகுனம் ரொம்ப முக்கியமானது. சகுனம் பார்த்து ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி சகுனம் பார்த்து காரியம் பண்ணுறதுல வந்து என்னென்ன காரியம் சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஆணாக இருந்தால் நெற்றியில் ஊதி பூசிக்கோங்க, பெண்ணாக இருந்தால் குங்குமம் வச்சுக்கோங்க. சில ஆண்கள் குங்குமம் வைப்பாங்க, வைஷ்ணவம் பெருமாளை கும்பிட்றவங்க நாம சூரணம் வைப்பாங்க, அதெல்லாம் ரைட்டு தான். உங்கள் நீதிப்படி நீங்கள் என்ன வர்ணத்தில் வரீங்களோ அந்த வர்ணத்துப்படி அந்த சின்னத்தை வச்சுக்கோங்க. விபூதியோ குங்குமோ செந்தூரமோ சந்தனமோ ஏதோ ஒரு இருக்கணும். வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது, வெறும் நெற்றி பால். அதனால் நெற்றியில் ஏதோ ஒரு சின்னம் இருக்கணும். ரைட்டு. அதை வச்சுட்டு வெளியே வாங்க, வீட்டில் சாமியை கும்பிட்டு. எதுக்கு சுமங்கலி பெண் வரணும், வாவரிசு பெண், சுமங்கல் பெண் வந்தால்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது தெருவுக்கு எதுக்க சுமங்கல் பெண் வரணும், அல்லது கன்னி பெண் வரணும். இல்லைனா வந்து சங்கு நாதம் கேட்கணும். பக்கத்தில் ஃபேக்ட்ரி மில்லு இருந்துச்சுன்னா சங்கு சத்தம் கேட்கணும். இல்லைனா கோயிலில் ஆலய வழிபாட்டில் உள்ள சங்கு சத்தம் கிடச்சுன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மங்கள வாத்தியம், கொட்டு மேல சத்தங்கள், பீனோ வாசிக்கிறது, நாதஸ்வரம் வாசிக்கிறது, வேறு ஏதோ இசை, ஏதோ ஒரு இசை நாதம் ஒரு கேட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு இன்னிசை கீதம் கேட்டாலும் நல்ல விசேஷம் தான். மைக் செட்டில் ஒரு நல்ல பாட்டு, ஒரு நாதஸ்வரம் கேட்டாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய குடம், பெண்கள் வந்து நிறைய குடத்தோடு வரணும். சரியா? நிறைய குடத்தை கொண்டு வரணும். இதில் பிளாஸ்டிக் குடத்தை தவிர்த்துடணும். மற்ற குடத்தை வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி மேக்ஸிமம் பிளாஸ்டிக் குடம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிட்டி குடம்லாம் பிளாஸ்டிக் குடம் தான். தண்ணி லாரி வந்துச்சுன்னா பிளாஸ்டிக் குடத்தை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய குடனே எடுத்துக்கலாம், குடத்தை மறந்துடலாம், நிறைய குடம் வச்சுக்கிடுவோம். அடுத்து மணமக்கள் வரலாம். திருமணமான பெண்கள், திருமணமான கணவன் மணி வரலாம். திருமண தம்பதியர்கள் எதுக்கு வந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூக்கள் பழங்கள், பொட்டோடு பூ பழங்கள் முன்னால் செல்லும். சரியா? பொட்டோடு பூ பழங்கள், பொட்டு பூ பழம் எல்லாம் முன்னாடி போச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா முன்னாடி வரணும். பொட்டோடு பூ பழங்கள், திருமண வரவேற்புகள், இன்னும் நிறைய இருக்குது. காது குத்து, மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த வரவேற்பு ஊர்வலம் எதுக்கு வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு, இது மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் போகும்போது நினச்சினா நல்லாயிருக்கும். பூ பழங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தாம்பூலத்தை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குதிரை இந்த காலத்தில் பார்க்க முடியாது, அந்த காலத்தில் குதிரை வண்டி இருக்கும். ஸோ குதிரை வண்டியை பார்த்தீங்கன்னா மிக நல்லா பார்க்கப்படுகிறது. அடுத்து யானை, கோயில் யானை வரலாம். சில யானை கூட்டிகிட்டு ஊர்வலமாக வருவாங்க. அது மாதிரி யானைகளை பார்த்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிளி, வீட்டிலிருந்து கிளம்பும்போது கிளி, பக்கத்தில் மரத்தில் கிளி சத்தம், கிளிகள் பறந்துச்சுன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வீட்டை சுற்றி கிளிகள் நடமாட்டம் இருந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிளிகள், வண்ணாத்து பூச்சிகள், சில வீட்டுக்குள்ளே வண்ணாத்து பூச்சியே வரும். வண்ணாத்து பூச்சி வந்துச்சுன்னா மிகச்சிறப்பு, நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த வீடு. சரியா? வண்ணாத்து பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வரும்.
அதுலேயும் இந்த மஞ்சள் கலர் ஒன்றத்து பிடிச்சி வந்துச்சுன்னா மிகச்சிறப்பு. லெமன் கலரில் இருக்கும். சரியா நேர்களே? அதுக்கு தான் வீட்டை சுற்றி செடி கொடியில் வைக்கணும். வச்சோம்னா எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். உடனே ஒருத்தர் போட்டிருந்தார், வீட்டுக்குள்ளே வச்சு சந்துக்களாக வரும் சார்னார். அதாவதுங்க நல்லதை நினைக்கணுங்க, நல்லதை நினச்சி தான் இருக்கணும். சரியா? இன்றைக்கி ரோட்டில் போனோம்னா 1008 நடக்குது. அதுக்கான வண்டி ஓட்டாமல் இருக்கோமா, கார் ஓட்டாமல் இருக்கோமா, பைக் ஓட்டாமல் இருக்கோமா, எல்லாம் நடக்க தான் செய்யுது. நம்ம கவனமாக இருக்கணும். சேஃப்டி பெல்ட்டை போட்டுக்கணும், ஹெல்மெட்டை போட்டுக்கணும். நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துட்டோம்னா நமக்கு எதுவும் நடக்காது. நடக்க தான் செய்யும். அதுக்காக எதுக்கு என்ன மோனேன்னு சொல்லிடக்கூடாது. நிறைய நேரம் இப்படி தான் போடுறாங்க. எனக்கு சில நேரம் அப்செட் ஆயிரும். நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சில காரியத்தை சொல்கிறேன். சரியா? நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து நம்பினவங்க மட்டும் மாறுங்க, நம்பாதவங்க பார்க்காதவங்க சொல்லிட்டேன். சரியா? நம்பிக்கை இருந்தால் தான் பார்க்கணும். எந்த ஒரு காரியத்தை நம்பாமலாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி சாமி இருக்குது ஒரு கூட்டம் சொல்லுது, சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா? 2 பேர் 2 விதமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இருக்குன்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருப்போம். ரைட் நேர்களே? அதனால் வந்து இந்த எதுக மோனையெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து யாரும் போடாதீர்கள் நேர்களே. உள்ளதை போடுங்க, உங்கள் குலசாமி பேரை போடுங்க, உங்கள் நாமத்தை சொல்லுங்கள், இறை நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சகுனத்தை சொல்லுங்கள், நல்ல சகுனத்தை சொல்லுங்கள், நான் சொல்லாத விஷயத்தை சொல்லுங்கள். நான் சொல்ல வித்தியாசத்தில் நீங்கள் யூடியூப்பில் சொன்னீங்கன்னா உலக மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் எல்லாத்துக்கும் நல்ல தகவல் தெரியும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல தகவல்கள், இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகுது, ஒரு நல்ல தகவல் தெரியும்னா நாட்டுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எல்லோரும் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன், எல்லோரும் பார்ப்பாங்க. அது நல்லது. சரியா? நல்லது தனக்கு மட்டும் தெரிஞ்சால் நல்ல விஷயம் கிடையாது. தான் கற்ற கல்வி, தன்னுடைய அனுபவம் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகணும். எல்லாத்துக்கும் அது வந்து நிறைஞ்சு போகணும். சரியா நேர்களே? ஆறு வந்து நின்னா பிரயோஜனம் கிடையாது. ஆறு வந்து ஓடுனா தான் எல்லாத்துக்கும் பிரயோஜனம். நீங்கள் ஆறாக இருங்க, வற்றாத ஜீவநதியாக இருங்க. கன்னிராசி மக்களே, என்னை வாழ வைத்த மக்களே, வற்றாத ஜீவநதியாக இருங்க. பெருக்கெடுத்து ஓடுங்க. கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் நம்மை உள்ளம். சரியா? கங்கை மாதிரி காவிரி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். சரியா? வற்றாத ஜீவநதியாக வாழணும். ரைட்டு. அதே நேரம் நரி பார்க்கலாம். நரியெல்லாம் பார்க்க முடியாது. நரியெல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். சில இடத்துல நரி ஊழற சத்தத்தை கேட்டாலும் நல்ல விசேஷம் தான். அது வந்து ரேராக தான் நடக்கும். கிராமத்து பக்கத்தில் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து பூனை இடமிருந்து வளம் போகலாம். சரியா? பூனை இடமிருந்து வளம் பாயலாம். ஆனால் பூனை குறுக்க வரக்கூடாது. நாய் குறுக்க ஓடினாலும் சரி, இடமிருந்து வளம் போனாலும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது லெஃப்ட் டு ரைட்டு போகணும். அதே மாதிரி கரும்பு விற்கிறவன் வந்தாலும் சரி, கரும்பை பார்த்தாலும் சரி, மிக நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சில மங்கள விஷயங்கள்லாம் உங்களுக்கு நேர்ந்துச்சுன்னா இது இன்னும் கூடுதலாக இருக்கும். மங்கள விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சரியா? நம்ம வந்து மங்களமாக கருதுவோம். அதுபோல் நமக்கு பிடித்தவர்களை பார்க்கலாம். சில பேரில் நமக்கு மனதில் பிடித்திருக்கும். சில பேரை அவங்க வந்து எதுக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடம். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரும்போது வந்து பெண்கள் வரலாம். பெண்கள் வருது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் குறிக்கும். அதே மாதிரி நம்ம நடத்த காரியம் நிறைவேற வெளியே செல்லும்போது நமக்கு பிடித்தவர்கள் நமக்கு எதுக்கு வந்தாலும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து காகம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காகம் வந்து இடமிருந்து வளமாக போகணும். காக்கை வந்து இடமிருந்து வளமாக போச்சுன்னா நல்ல சகனமாக பார்க்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் வந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் எதுக்கு வந்தால் அந்த சகுனம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போகிற காரியம் வெற்றி அடையும். இவ்வளோ நேரம் சொன்னதில் எதுனா போகிற காரியம் வந்து வெற்றி அடையும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அன்றைக்கி தேதி அது நல்ல விதமாக பார்க்கப்படும். யாரையும் பார்க்க போகிறீங்க, ஒரு வேலை விஷயமாக போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, எதை நினச்சி போகிறீங்களோ அந்த காரியம் நல்ல விதமாக பார்க்கப்படும். நம்பிக்கை தான் நடராஜன். அதே மாதிரி சில பேர் வந்து இறந்தவர்கள் உடல் வந்துச்சுன்னா தாங்கி நின்றுவாங்க. அப்படி தாங்கி நிற்க வேண்டாம். நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது பர்பஸாக நடந்துச்சுன்னா பரவாயில்ல. நம்ம ஃப்ளோவில் போயிட்டுருக்குறோம். ஒரு தெருவை கட் பண்ணிட்டு கட் பண்ணி போகிறோம். நம்ம தெருவை தாண்டி இன்னொரு தெருவை கட் பண்ணி போகும்போது எதுக்கு வருது, பிரேதம் வருது அப்படின்னா நல்ல சவனம் தான். சரியா? பிரேதம் வருது வந்து நல்ல சவனம் தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? பிரேத ஆத்மா வந்து எதுக்கு வருது வந்து நல்ல அமைப்பு தான், நல்ல சகுனம் தான். அதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். சரியா நேர்களே? ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி பிரேதம் போச்சுன்னா அந்நேரம் என்ன செய்யணும்னா ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு வந்து வாசப்படியில் தெளிச்சிடணும். சரியா? அதை எல்லாரும் செஞ்சுருங்க. அது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும்போது, இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த தெருவில் ஒரு பிரேதம் போச்சு அப்படின்னா வெளியே வந்து தண்ணி தெளிக்கணும். அது வந்து எல்லோரும் செய்யணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் செய்கிறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு இடம் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு வந்துச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துச்சுன்னா அது நல்ல விதமாக தான் பார்க்கணும். துரதிருஷ்டமாக இருக்கக்கூடாது. சரியா? எதிர்பாராமல் நடக்கிறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ பிரேதம் வருது வந்து நல்ல ஒரு சகுனமாக தான் பார்க்கப்படுகிறது. பிரேத ஊர்வலம். ரைட் நேயர்களே, இன்னும் நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் அடிக்கிட்டே போகலாம். அது வந்து உங்களுக்கு வந்து போதும். இதில் ஏதோ நடந்தால் போதும். ஏன்னா நம்ம லௌகிய வாழ்க்கையில் இயல்பாக இவ்வளோ தான் நடக்கும். இதுக்கு மீறலாம் எதுவும் நடக்க முடியாது. ஏன்னா மனிதன் தானே பார்க்க போகிறான். அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, ஒத்த பிராமணனை பார்க்கக்கூடாதும்பாங்க, ஒத்த அந்தணன். அதுவும் நல்லதான். 2 பேரை வந்தால் பிரச்சனை இல்லை. ஒத்த அந்தணன் வரும்போது போகாமல் இருக்கணும். அது முக்கியமானது. போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லலை. எந்தெந்த விஷயங்கள் வந்தால் போங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இதில் எப்படியும் ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் போகும்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இல்லைனா அந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் போங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
சில பேர் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியப்படுமா, ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் சுமங்கலி பெண்கள் இருக்கும், உங்கள் மனைவி இருப்பா, இல்லைன்னா உங்கள் பெண்ணு இருக்கும். அவளை என்ன செய்ய சொல்லுங்கள், ஒரு குடம் தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு உங்கள் முன்னாடி வர சொல்லுங்கள். விட்டு கிளம்புறீங்க, அப்படி தான் அவங்கள அப்படியே ஒரு ட்ரைனிங் வரைக்கும் ஒரு 10 அடி தூரத்துக்கு முன்னாடி போய் சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே கிளம்புங்க. எதுக்கு அவள் வந்துட்டாலும் வந்து போதும். உங்கள் மனைவியோ உங்கள் மகளோ உங்களுக்கு பிடித்த உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து குடத்தோடு வந்தால் நீங்கள் அந்நேரம் கிளம்புங்க போதும். இதை ப்ராக்டிஸாக பண்ணிக்கோங்க போதும், அவ்வளோதான். இதை செய்யுங்க, நல்ல விதமாக பண்ண முடியும். சரியா, மனசில் நினச்சிட்டு போங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக நடக்கும். இது போக இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்குது. நம்மளுடைய பூஜை புனஸ்காரம் வழிபாடு இதுவுடைய சக்தி இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு நல்ல சகுனத்தோடு நம்ம ஒரு காரியத்தை எதிர்நோக்கி பண்ணோம்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, நல்லது நடக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. நான் இந்த தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். இதெல்லாம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன ஒரு 15 தகவல்கள் சொல்லியிருப்பேன். அந்த 15 தகவலுமே வந்து உங்களுக்கு வந்து பலவித நன்மைகளை கொடுக்கும். பணமாகவும் கிடைக்கலாம், இடமாகவும் கிடைக்கலாம், மனையாகவும் கிடைக்கலாம், உத்தியோகமாக கிடைக்கலாம், தொழிலாகவும் இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். எது நடந்தாலும் சரி, பலனடைய 15 விஷயங்கள் உங்களுக்கு பயன்படும். சரியா, 15 விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலனை கொடுக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நிலைமையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், நிறைய போட்டிருக்கேன், 100 கணக்கில் போடுறேன். கன்னிராசிக்கு எவ்வளவோ ராசி பலன்கள், ஜாதக பலன்கள், லக்கண பலன்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன். இதை போடணும் ஒரு ஆசை ரொம்ப நாள் எனக்கு. இந்த சகுன சாஸ்திரத்தை சொல்லணும்னு இதை சொல்லியிருக்கிறேன். ஆகாதது அடுத்ததில் சொல்கிறேன். ஆகாதது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து எனக்கு பாசிட்டிவ் தான் வேணும், வெற்றி தான் வேணும். நமக்கு தோல்வியை பற்றி நமக்கு தேவையில்லை. ஒரு சிந்தனையாளன் வந்து வெற்றியை பற்றியே நினைப்பான், தோல்வியை பற்றி நினைக்கக்கூடாது. தோல்வி வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நமக்கு சக்ஸஸ் ஆகணும். வெற்றி 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 ஒன்றே நம்ம செயல். அதனால் அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற இந்த சகுனத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். மற்றவங்க சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்லிட்டு இருப்பாங்க, அது வரக்கூடாது இது வரக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தூக்கி குப்பையில் போட்டுருங்க, புறந்தள்ளி விடுங்கள். நீங்கள் வந்து வெற்றி முகத்தோடு போங்க. வெற்றி மாமுகம் தெரியுது, அந்த வீர மாமுகம் மலருது. அந்த வீர மாமுகம் என்றைக்குமே கன்னிராசி மக்களின் முகமாக இருக்கணும். உங்கள் முகம் வந்து அந்த பிறைச்சந்திரனாக, ஒளிச்சந்திரனாக, உதய சூரியனாக ஜக 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 ஜகன்னு ஜெகஜோதியாக சொல்லிக்கணும். அப்படி சொல்லிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், சிறப்பாயிருவீங்க. அது எப்படின்னா, நமக்கு ஏற்படுகிற அந்த அணுகுமுறைகள், சந்தர்ப்பங்கள், அந்த நல்ல சகுனங்கள், அமைகிற விதங்கள், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இதுதான் வந்து ஒரு மனிதனை வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்க்குறேன், இந்த துலாம் ராசினியர்கள் நல்லா இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாக ஏன்னா குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க துலாம் ராசினியர்கள். நல்லா இருக்கிறாங்க, பாருங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்திக்கிறாங்க, கோயில் வளத்துக்கெல்லாம் போகிறாங்க, நல்ல ஒரு ஆச்சாரமாக இருக்கிறாங்க. வித்தியாசம் தெரியுது, ஏன்னா குரு பார்க்குறாருல. அது மாதிரி தனுசு ராசி நம்பர்களும் நல்லா இருக்கிறாங்க. ஒரு வித்தியாசம் தெரியுது, டக்குன்னு மாறலை. அவங்க செயல்பாட்டில் வித்தியாசம் தெரியுது. ஃபேஸ் வந்து ஒரு ஜேஜாஸாக இருக்குது. குரு பார்த்தாருன்னா ராசியில் அந்த தேஜாஸ் இருக்கும். சரியா, இவ்வளோ நாளும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார், இப்போ பார்க்கல. சரியா, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், ஒரு இன்டகிரேஷன் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும். சரியா, பழங்கள் அடுத்தடுத்து சொல்கிறேன். நான் பார்த்தீங்களா, உங்களுக்கு வெல்கம் போட்டு வச்சுட்டேன், வாழ்க்கை சொல்லிட்டேன், இருந்தாலும் பழங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் போதி ஜோதிடத்தில் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சில நேரங்காலம் கருதி கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நிறைய நேரில் ரொம்ப பேசுகிறீங்க சாருங்கிறாங்க, 30 நிமிஷம்லாம் பேசாத, எங்களால் கேட்க முடியலப்பா, டைம் இல்லை, போர் அடிக்குது, சொல்ல இந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிட்டு போ. அந்த விஷயம் நல்ல விஷயமா இல்லைனா தேவையில்லைன்னு நாங்கள் பார்த்துக்குருவோம். தேவையாக இருக்குன்னா நல்லபடியாக கேட்போம், இல்லைன்னா கேட்க மாட்டோம். அந்த வீடியோ நல்லா வியூஸ் போகாது, அவ்வளோதான். சரியா, ஆனால் நான் வியூஸுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். என் கன்னிராசி மக்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் எப்படியும் கேட்பீங்க, சரியா, கேட்டே ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களை நல்வழிப்படுத்தணும் தான் என்னோடய வேலை. நல்லது நடக்கணும் உங்களுக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், ராசிக்கு வந்து திருஷ்டி இருக்குது. அதனால் இந்த திருஷ்டி இருக்க காலகட்டத்தில் இந்த சகுனத்தை நல்லபடியாக பார்த்துட்டிங்கன்னா திருஷ்டிலாம் அகன்றும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் சொந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஜனநாயக செக் பண்ணுறவங்க தனியாக அணுகுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம், தனியாக அணுகுங்க. அதுக்கு கட்டணம் கட்டி வருஷப்படி பார்க்கணும், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். நிறைய நேரம் அணுகிருக்காங்க, அது நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து கொடுக்குறேன். மற்ற நேர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறாங்க, தயவுசெய்து ஃபோன்லாம் அடிக்காதீங்க. ஃபோன்லலாம் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது. கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு நான் சுருக்கமாக அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரம் சொல்லிடுவேன். இந்த தெய்வத்தை கும்பிடுங்க, இன்றைக்கி கும்பிடுங்க, பிரச்சனை சரியாக போயிடும் சொல்லிடுவேன். ரிசல்ட்டை மட்டும் சொல்லிடுவேன். சரியா, ஷார்ட்டாக சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் குலசாமி பேரை போடுங்க, தெய்வத்தின் பேரை போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் சில விஷயங்கள்லாம் போடுங்க. சரியா, நிறைய இருக்குது, போடுங்க, தெரிஞ்சதை போடுங்க, கூச்சப்படாதீங்க. நன்றி நேயர்களே, வாழ்த்துக்கள். நன்றி.